Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல டே டு டே லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். ஸோ அந்த டேக்கில் வந்துட்டு ரூப் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்து போட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டேக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டேக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டேக் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நிறைய கீஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, எக்ஸஸாக இருக்கிற கீஸ் எல்லாமே அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அதை டேக் பண்ணி அழகாக ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த ரூப்பை வச்சு நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸுமே இதில் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி டேகோட வரக்கூடிய இந்த ரூப் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை இந்த மாதிரி கேலண்டர் அதை ஹேங் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த ரூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை வந்து டபுள் ரோவாக சுற்றிட்டு கூட நீங்கள் இதை வந்து டேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னத்தான் கையால் இழுத்து பிச்சாலுமே பிக்க முடியாது. நம்ம எப்போதுமே இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை. இந்த மாதிரி நிறையா விதமாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். புது ட்ரெஸ்ஸிலிருந்து எடுக்கும்போது இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்கு குட்டி குட்டி இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இந்த டேக் வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட குட்டிஸோட இந்த லப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் இல்லையா, கசகசண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கூட இதுக்குள்ளே நீங்கள் அழகாக ஹோல்டு பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் இது மொத்தமாக இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு அதை நீங்கள் எங்கேயாவது ஹேங் பண்ணி கூட வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீட்டான ஆர்கனைசிங்காக கூட இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே செலவு பண்ணல. வேஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி டேக் கிடைக்கும் போது அதை நம்ம கலெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஒரே மாதிரி கீஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்போதுமே நமக்கு வந்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இந்த பூட்டுக்கான சாவி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ரூம்க்கான கீக்கு வந்து இந்த கலர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை வந்து இந்த கீஸில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுபோல் நம்ம வந்து வீட்டில் வந்து எக்ஸஸாக வச்சுருப்போம் இல்லையா கீஸ் வந்து. ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து என்னைக்காவது திடீர்னு எடுக்கும்போது இந்த கீ எதுக்கான கீ அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போதே நீங்கள் இந்த கலர் கீ வந்து இந்த ரூம்கானது அப்படிங்கிறது இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கீ தான் இந்த ரூம்கானது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4 கலர்ஸ் வந்து 4 கீஸ்க்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எடுத்து திறக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஈஸியாக எடுத்து நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் வச்சுருப்போம். என்ன தான் அதை வந்து நம்ம அந்த ஒயரை வந்து சுற்றி வச்சாலும் உடனே வந்து அது கலைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி அயன் பாக்ஸை வந்துட்டு கலையாமல் இருக்க ஒரு ஈஸியான டிப்ஸுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே போய் பாருங்கள். இந்த 2 டிப்ஸில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து கிட்ஸோட இந்த லப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இழுத்து மாட்டக்கூடிய இந்த லப்பர் பேண்ட் அதுபோல் இருந்துச்சு அப்படின்னாக்கா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 2 சுற்றிட்டு அப்படியே மாட்டி விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக மாட்டி விட்டுருங்க. இது வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கலையவே கலையாது. பார்க்குமே ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் திரும்பியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பியும் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். கேர்ள் பேபிஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது போல் லப்பர் பேண்ட் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ ஒரு நீட்டான லுக்கில் இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது தான், நம்ம வந்து குளிச்சது போக மீதி அந்த குட்டி சோப்பு வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த குட்டி சோப்பை வந்துட்டு நம்ம வந்து திரும்பியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிற அந்த சோப்பு மேலே ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டிக் ஆகிடும்.
அடுத்தது இந்த சோப்பு வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சோப்போட சேர்த்துவே நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இந்த குட்டி சோப்பு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட எமர்ஜென்சிக்கு மார்க்கர் இல்லை அப்படின்னாக்கா, கிளாத் கட் பண்ண போகிறோம், அப்போ நமக்கு மார்க்கர் இல்லை, சாக் பீஸ் இல்லை அப்படின்னாக்கா, இந்த சோப்பை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மார்க்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அகெயின் வந்துட்டு இதை துவைக்கும் போது நம்ம போட்ட இந்த மார்க் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வாஷ் ஆகிடும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நல்லா ட்ரையாக விட்டுட்டு ஸோ ஒரு சின்ன பேக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிளாத் கட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கர் இல்லை, ஸோ இந்த மாதிரி சாக் பீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஸோ நல்லா ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன தான் பெட்டில் வந்துட்டு பெட்ஷீட் நான் வந்துட்டு நல்லா போட்டு வச்சாலுமே அது வந்து கலைஞ்சி போயிடுது, இந்த மாதிரி ரொம்ப வந்து சீக்கிரமே கலைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்க ஒரு 4 பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பெட்ஷீட்டோட ஒவ்வொரு கார்னருக்கு ஒவ்வொரு பேங்கிள்ஸ் வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த பேங்கிள்ஸோடு சேர்த்து அந்த நாட்டோட உள்ளுக்குள்ளே அப்படியே தள்ளி விட்டு இன்செர்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டு குட்டீஸ் கட்டில் ஃபுல்லாக ஏறி உருண்டாலும் சரி, குதிச்சாலும் சரி, பரண்டாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த 4 கார்னர் இருந்தும் துணி வந்து கலையவே கலையாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவங்க வந்துட்டு எனி டைம் வந்து கட்டில் மேலே ஏறி அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு மட்டுமே போட்டு விடுறதை விட 4 கார்னருக்குமே நம்ம பேங்கிள்ஸ் வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணும்போது என்ன தான் அவங்க குதிச்சாலும் அது வந்து அந்த பேங்கிள்ஸோடு சேர்த்து வெளியில் வரவே வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி உங்களோட கட்டில் வந்து சைடில் வந்து செவரோட இணைஞ்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா கையை விட்டு திணிச்சு விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போது வந்து சீப்பை வச்சு யூஸ் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளி விடுங்க. அப்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கட்டில் வந்து எவ்வளோ நீட் அண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நேரத்துக்கு நமக்கு அந்த வாசம் வந்து நிற்கணும். அதுபோல் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெகுலராக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம கையோட இந்த சைடு அப்புறம் காதுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம ஸ்கின்ல வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த மாதிரி டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாமல் வேஸ்லின் எடுத்துகிட்டு இந்த ஸ்கின்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த காதோட பின் சைடு அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா வந்து அப்சர்வ் ஆகி இருக்கும். ஸோ அந்த வேஸ்லினோட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதுபோல் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ரியாக்டும் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்கின்னில் வந்துட்டு நல்லா வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு நம்ம வேஸ்லின் வச்சுட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் போயிட்டு அந்த நெயில் பாலிஷ் ஒட்டிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டு அதை நமக்கு துடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சினாலுமே அது வந்து துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம நெயிலை சுற்றி அந்த விரலில் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு பட்டுச்சினாலுமே அந்த விரலில் வந்துட்டு பட்டுச்சினாலுமே உங்களுக்கு அதை தொடச்சி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து பிசுறாக எதுவுமே தெரியாது. ரொம்ப நீட்டான லுக்கில் நம்ம விட்ட நெயில் பாலிஷ் உங்கள் நெயிலில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது என்னோடய ஸ்கின்னில் ஒட்டியிருந்த அந்த நெயில் பாலிஷை வந்துட்டு நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டேன் பாருங்கள். அதில் வந்து வேஸ்லின் இருந்ததுனால ரொம்ப நீட்டாக துடைக்க வந்துச்சு. அந்த ஸ்கின்னில் வந்துட்டு எதுவுமே ஒட்டல பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸை வந்து அதிகமாக நெயில் பாலிஷ் நீங்கள் விடுவீங்க, உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெயிலில் வந்துட்டு ட்ரையான இந்த நெயில் பாலிஷ் இருக்குது. பட் வந்து நம்மக்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து இல்லை. ஆனால் வந்து நெயிலில் இருக்க இந்த நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு இந்த நெயில் பாலிஷ் மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் அ மினிட் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தொடச்சிங்க, ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிங்க அப்படின்னாக்கா
ரொம்ப அழகாக வந்து நெயில் வந்து கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட எமர்ஜென்சிக்கு நெயில் பாலிஷ் கிளீனர் இல்லை அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை தான் ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிப்ஸ் வீடியோவில் ஒரு 10 ஐடியா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.